ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து 50 பார்ப்போம். ஒரு சில உலோகங்கள் மற்றும் அவைகளின் கலவைகள் வந்து மிக குறைந்த வெப்பநிலைகளில் அதிகமான மின்னோட்டத்தையும் சுழி மின்தடையும் கொண்டு கடத்துகின்றன அப்படிங்கிறாங்க. இந்த பண்பை வெளிப்படுத்தும் பொருட்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து மீ கடத்திகள் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து என்ன, குறைந்த வெப்பநிலையிலேயே வந்து அதோட மின் கடத்துத்திறன் அதிகமாகவும் மின்தடை வந்து சுழியாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து மீ கடத்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு தள விளைவுற்ற ஒளியின் அதிர்வுத்தளம் சில படிகங்களால் வந்து திருப்பப்படும் செயலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒளியியல் வினை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தள விளைவுற்ற ஒளியின் அதிர்வுத்தளம் சில படிகங்களால் திருப்பப்படும் செயலின் பெயர் வந்து ஒளியியல் வினை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துங்க, இதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்துக வந்து பியூனா எஸ் அப்படின்னா வந்து ஸ்டைரின் தான் வந்து பியூனா எஸ் அப்படிங்கிறாங்க. நியூரோஃப்ரின்னா அசட்டிலீன். இயற்கை ரப்பர் வந்து ஐசோபிரின். இதை நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், அதனால தெரியும். பாலிஎஸ்டர் வந்து எத்திலின் கிளைகால் அப்படிங்கிறாங்க. பியூனா எஸ்னா ஸ்டைரின், நியோஃப்ரின்னா அசட்டிலின், இயற்கையான ரப்பர் வந்து ஐசோபிரின் அப்படிங்கிறாங்க. பாலிஎஸ்டர் வந்து எத்திலின் கிளைகால். இதெல்லாம் வந்து ஒரு இடம் ரீட் பண்ணி வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஏபி ரெண்டுமே வந்து தவறு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. புரோட்டோபிளாஸ்ட் என்பது செல்சுவரற்ற பிளாஸ்மா சவினால் சூழப்பட்ட செல்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. புரோட்டோபிளாஸ்டுகள் முழு திறன் பெற்றவை அல்ல. இது தவறு அப்படிங்கிறாங்க. இரு வேறுபட்ட சிற்றினங்களின் உடல செல்களை இணைத்தல் மூலம் சைப்ரிட்டுகளை வந்து உருவாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ பி இரண்டுமே வந்து தவறு அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த தவறு மாதிரி இருக்கிறத வந்து ரீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு அது வந்து எது சரியாக அதை மட்டும் படித்து வச்சுங்க. அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரீசஸ் குரங்கிலிருந்து ஆன்டிஜன் கண்டுபிடித்தது வந்து யார் அப்படிங்கிறாங்க. லான்ஸ்டீனர் மற்றும் வந்து வெய்னர் தான் வந்து ரீசஸ் குரங்கிலிருந்து ஆன்டிஜன் கண்டுபிடித்தது அப்படின்னா. த்ராம்போபிளாஸ்டின் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இரத்த தட்டுகளுடன் வந்து தொடர்புடையது. த்ராம்போசைட்டுகள்னு கூட சொல்லுவாங்க. த்ராம்போபிளாஸ்டின் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா இரத்த தட்டுக்கள். கீழ்கண்ட அனைத்து இணைகளும் அசோகரின் வந்து பாறை கல்வெட்டுகளையும் அதை கண்டுபிடித்த ஆய்வாளர்களையும் சார்ந்தவை அப்படிங்கிறாங்க. இதில் எது தவறான இணை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டு ஏபிசி எல்லாம் பார்த்து வச்சுங்க. கேப்டன் பர்ட் வந்துன்னா பாப்ரூ பாறை கல்வெட்டு அப்படிங்கிறாங்க. சர் வால்டர் எலியட் வந்து ஜவுகடா பாறை கல்வெட்டு. ஜேஹெச் ஹேரிங்டன் வந்து ப்ராபர் மற்றும் நாகார்ஜுனா மலைக்குன்றுகள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கேப்டன் பர்ட்னா வந்து பாப்ரூ பாறை கல்வெட்டு. சர் வால்டர் எலியட்னா வந்து ஜவுகடா பாறை கல்வெட்டு. ஜேஹெச் வந்து ஹேரிங்டன் வந்து ப்ராபர் மற்றும் நாகார்ஜுனா குகைகள் அப்படிங்கிறாங்க. இது வந்து விஜயநகர வம்சம் அதை பற்றினது பார்த்துங்க. அரசர்கள் அவங்களோட அரசுகள் வந்து சங்கமம், சாளுவம், துளுவம், ஆரவீடு வம்சம் வந்து இருக்குல்ல, அதை பற்றினது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதலாம் தேவராயர் வந்து எந்த வம்சம்னா சங்கம வம்சம் அப்படிங்கிறாங்க. நரசிம்மர் வந்து சாளுவ வம்சம். அச்சுதராயர் வந்து துளுவ வம்சம். திருமலை ராயர் வந்து ஆரவீடு வம்சம். ஸோ முதலாம் தேவராயர்னா வந்து சங்கம வம்சம், நரசிம்மர் வந்து சாளவ வம்சம், அச்சுதராயர் வந்து துளுவ வம்சம், திருமலை ராயர் வந்து ஆரவீடு வம்சம். நீங்கள் அந்த விஜயநகர பேரரசுலாம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அதை ஆன்சர் அடிச்சுட்டு போகலாம். குறிஞ்சிப்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறாங்க. கபிலர் தான் குறிஞ்சிப்பாட்டின் வந்து ஆசிரியர். இதே குறிஞ்சி திட்டு அப்படின்னா வந்து பாரதிதாசன் வருவாங்க. இது பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். சூரியகாந்த் திரிபாலா நிர்லா வந்துன்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். கவிஞருங்க அப்படிங்கிறாங்க. ராமச்சந்திர சுக்லா வந்து விமர்சகர். பிரேம்சந்த் வந்து கதை ஆசிரியர். ஹரிஷ் சந்திரா வந்து நாடகம். இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு நாள் படிக்கிறதுனாலலாம் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. டெய்லி நியூஸ் பேப்பர்ஸு, டிவி இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு இதுதான் கேள்வி, இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் டே பை டே வந்து என்ன நம்மளை சுற்றி என்னென்ன நியூஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதிகமாக வந்து நீங்கள் இதுக்குன்னு படிக்காமல் வந்து நடப்பு நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சிங்கன்னா எக்ஸாம் நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. இது வந்து என்னென்னா ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. எந்த தொழிற்கொள்கையின் கீழ் இந்திய தொழிற்சாலைகள் 3 அட்டவணைகளின் கீழ் பிரிக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க. தொழிற்கொள்கை தீர்மானம் வந்து 1956 படி தான் வந்து அந்த தொழிற்சாலைகளில் வந்து 3 அட்டவணையின் கீழ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க.
இந்திய தொழிற்சாலைகள். வேளாண் துறையில் முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா எந்த ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம். இதை திருப்பியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. வேளாண் துறையில் வந்து முதலீட்டை அதிகரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்திய புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1991. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்துங்க. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1991. 10வது திட்ட காலத்தில் தேசிய வருவாயின் உண்மையான வளர்ச்சி விகிதம் 7.6%. இதெல்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து என்ன அது அந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சா தோல்வி அடைஞ்சிச்சா என்ன பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து பார்த்துங்க. அந்த 5 இயர் பிளான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து 10வது திட்ட காலத்திலேருந்து தேசிய வருவாயின் உண்மையான வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படிங்கிறாங்க, 7.6%. 50,000க்கும் கீழ் மக்கள் தொகை கொண்ட பட்டணம் வந்து எதை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. 50,000க்கு கீழ் தேசிய நாட்டுப்புற சுகாதார சேவை அப்படிங்கிறாங்க. 50,000க்கும் கீழ் மக்கள் தொகை கொண்ட பட்டணம் வந்து எதை சார்ந்ததுன்னா NAHM அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தேசிய நாட்டுப்புற சுகாதார சேவை அப்படின்னு. ஆலோசனை சபை நுழைவு என்ற திட்டத்தை இந்திய தேசிய இயக்கத்தின் போது அறிவித்த கட்சி வந்து என்ன அப்படின்னா சுயராஜ்ய கட்சி தான் வந்து அந்த ஆலோசனை சபை நுழைவுங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தின் போது அறிவிக்கப்பட்டது. இந்த சுயராஜ்ய கட்சியை உருவாக்குனது யார் அப்படின்னா CR தாஸும் மோதிலால் நேரும் தான். ஜான்வரி 1, 1923 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை பார்த்துங்க கேட்கலாம். கேபினட் தூதுக்குழு அப்படின்னா வந்து 1946. வேவல் திட்டம் வந்து 1945 வரும். கிரிப்ஸ் 1945 ஜூன் மந்த் வரும். கிரிப்ஸ் வந்து 1942 மார்ச் மந்த் வரும். ஆகஸ்ட் அறிக்கை வந்துன்னா 1940. இதெல்லாம் திருப்பி கேட்குறாங்க, பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். கேபினெட் தூதுக்குழுனா 1946, வேவல் திட்டம் 1945, கிரிப்ஸ் தூதுக்குழு வந்துன்னா 1942 வரும். ஆகஸ்ட் அறிக்கை வந்து 1940. சம்டைம்ஸ் வந்து இது பொறுத்துக்க மாதிரி இல்லாமல் இந்த திட்டம் இந்த வரிசை ஒன்று மட்டும் கொடுத்துட்டு அது கால வரிசையை கூட படுத்த சொல்லுவாங்க. அதனால் இயரை வந்து மனப்பாடமாக வச்சுக்கணும், பார்த்துங்க. பகுத்தறிவை பயன்படுத்தி அறிவு தளத்திலிருந்து பதில்கள் பெற முயற்சி செய்யும் மென்பொருள் என்ன அப்படின்னா அனுமான இயந்திரம் அப்படிங்கிறாங்க. இடஒதுக்கீட்டுடன் தொடர்புடைய பிறப்பிடம் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. விதி ஆர்டிக்கிள் 15 தான் வந்து காணப்படுகிறது. பிறப்பிடம் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியில் காணப்படுகிறது அப்படின்னா வந்து விதி 15 தான் வந்து காணப்படுகிறது. டெல்லி என்ற யூனியன் பிரதேசத்தை இந்தியாவின் தேசிய தலைநகர் என அங்கீகரித்த அரசியலமைப்பு சீர்திருத்த சட்டம்னா 69வது திருத்த சட்டத்தின்படி தான் வந்து டெல்லியை வந்து யூனியன் பிரதேசமாக வந்து இந்தியாவின் வந்து தேசிய தலைநகரம் அப்படின்னு வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ டெல்லி வந்துன்னா ஒரு தேசிய தலைநகரம்னு எப்போ அங்கீகரிச்சிருக்காங்க, எந்த சட்டத்தின்படினா 1969வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். நோட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ராஜமன்னார் குழுவை வந்து அமைத்ததன் காரணம் வந்து என்ன, மத்திய மாநில உறவுகள் பற்றி இதை வந்து அமைச்சது பாருங்கள். ராஜமன்னார் குழுவை வந்து தமிழக அரசு தான் வந்து அமைச்சிருக்கு, நல்லா கவனிச்சுங்க. எந்த இயர்னா 1969 தான் வந்து அமைச்சிருப்பாங்க. இதே வந்து தேசிய கவர்மெண்ட் வந்து நேஷனலில் வந்து 1983 வந்து சர்க்காரியா குழு அமைச்சிருப்பாங்க. அதுவும் மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயறதுக்காக தான் அமைச்சிருப்பாங்க. அது வந்து 1983 இந்திரா காந்தி அவர்கள் பீரியடில் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த ராஜமன்னார் குழு ஆனால் அமைச்சது வந்து தமிழக அரசு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ் என்றால் ஆட்கொணர்கள், அதே போல் மேண்டமஸ் என்றால் வந்து கட்டளையிடுதல். இதை வந்து நமக்கு வந்து அந்த பேராணைகள் வந்து இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் படித்து வச்சுக்கணும். ஹேபியஸ் கார்பஸ் என்றால் ஆட்கொணர்கள், மேண்டமஸ் என்றால் கட்டளையிடுதல். அகில இந்திய சேவையை அமைக்கும் இந்திய அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 312 விதி. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. அகில இந்திய சேவையை அமைக்கும் இந்திய அரசியலமைப்பின் விதி யாது அப்படின்னா வந்து விதி வந்து 312. அரசியலமைப்பு திருத்தல் முறையை இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த விதி வழங்குகிறது? அரசியலமைப்பு திருத்த முறைக்கு வந்து ஆர்டிகல் 368 தான் வந்து வழங்குது. அரசியலமைப்பு திருத்தல் முறையை இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த விதி வழங்குது? நல்லா பார்த்துங்க. இந்த இது ஃபுல்லாகவே வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நிறையா வருது, பார்த்துங்க. 368 நம்ம டெல்லிக்கு வந்து தலைநகராக வந்து உள்ள திருத்தம் வந்து 69வது திருத்தம் வந்து பார்த்தோம். இதே குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்னா வந்து 54 வருது.
அகில இந்திய சேவை வந்து விதி வந்து 312 வருது. இப்போ அரசியலமைப்பு திருத்த முறை வந்து 368 வருது. இதில் நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் 360வது விதி வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. நிதி சார்ந்த அவசர நிலை தான் வந்து 360வது இது மாநில அளவில் அவசர நிலைனா வந்து 356 வந்திருக்கும். மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து நகரங்களை வந்து வரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படைனா மும்பை, அதுக்கப்புறம் டெல்லி, கல்கட்டா, சென்னை, அப்புறம் தான் வந்து பெங்களூர் வருது. மக்கள் தொகை அடிப்படையில் நகரங்களை வரிசைப்படுத்துகிறதுனா மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னைக்கு அப்புறம் பெங்களூர் வருது, பார்த்துக்கங்க. இவற்றில் கொங்கன் ரயில் பாதை மூலம் அதிக பயன்பாடு பெறும் மாநிலங்கள் எவை அப்படின்னு பார்த்துருக்காங்க. நம்ம இதில் தமிழ்நாடு வர மாட்டோம், நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் வந்து கேரளா. நீங்கள் அந்த ஏரியாவை பார்த்து வந்து அதோட ரயில்வே பாதை வந்து எப்படி அதோட பயன்பாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இப்படி தான் நீங்கள் வந்து படிக்கணும், எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ தமிழ்நாடு இல்லாமல் வேறு என்னென்ன ஸ்டேட் வந்து இதில் இருக்குதுன்னு பார்த்துங்க. கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா வருது. கீழ்வரும் ஜோடிகளில் எவை பொருத்தமானவை அப்படிங்கிறாங்க. 2, 3, 4 மூணுமே வந்து பொருத்தமானவையா. சபரிகிரி வந்து என்னென்னா நீர்மின் நிலையம் தான் சொல்கிறாங்க. கட்பிரபா வந்து நீர்ப்பாசன திட்டம். ராமகங்கா வந்து பல் பயன்பாடு அப்படிங்கிறாங்க. KOI 314C என்பது என்ன அப்படின்னா 2014 ஜனவரியில் கண்டுபிடிக்கப்பட்ட பூமியினது வாயு இணைக்கோள் அப்படிங்கிறாங்க. பார்த்துங்க, கேட்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல் பழங்குடியினத்தை சாராத முதலமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரகுபர் தாஸ். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், பார்த்துங்க. யாருடைய நினைவு சின்னம் இந்திய பிரதமரால் லண்டனில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டதுன்னா முனைவர் PR அம்பேத்கர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், பார்த்துங்க. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, அம்பேத்கருக்கு வந்து பாரத ரத்னா எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 1990 வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து முதல் சட்ட அமைச்சர் அப்படிம்பாங்க. வரைவு குழுவின் அரசியல் நிர்ணய சபையின் வந்து வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்திருப்பார். எந்த இயர்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 29, 1947 அப்படின்னு பார்த்துங்க. அரசியலமைப்பின் தந்தைன்னு கூட வந்து அம்பேத்கர் வந்து கூறுவாங்க. பாபா சாஹேப்னு கூட வந்து இவர் அழைப்பாங்க. மெயினாக வந்து இவர் பாரத ரத்னா 1990 கொடுத்துருப்பாங்க. போடோ தீவிரவாதிகளுக்கு எதிராக 2014 டிசம்பரில் செயல் துவக்கம் பெற்ற இயக்கமுறை எதுன்னு கேட்குறாங்க. ஆல் அவுட் இயக்கமுறை. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஆசிய வளர்ச்சி வங்கி டாலர் வந்து 300 மில்லியன் கடனுதவி உடன்படிக்கையில் நடுவண் அரசுடன் இத்திட்டத்திற்கு கையெழுத்திட்டு ஆதரவு அளித்துள்ளது எது அப்படிங்கிறாங்க. NUHM அப்படிங்கிறாங்க. அபூர்வா மற்றும் C421 என்பவை எவை அப்படிங்கிறாங்க. சமீபத்தில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கடல் எல்லை பாதுகாப்பு கப்பல்கள். VENOMGT என்பது உலகின் வந்து அதிவேகமான கார் அப்படிங்கிறாங்க. கூகுள் எக்ஸ் செயல் திட்டத்தில் தானியங்கி சீரூதிகளின் தான் வழி கண்டறிதலுக்காக உருவாக்கப்பட்ட மென்பொருள் எது அப்படின்னா வந்து கூகுள் சைபர் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது பார்த்துங்க. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிங்க. அதில் வந்து எது சரியானது அப்படிங்கிறாங்க. 1, 2, 3மே சரியானது. 2014 ஆண்டு 18வது சார்க் உச்சி மாநாடு காத்மண்டுவில் வந்து நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. சார்க் மாநாடு வந்து 3 ஆண்டு இடைவெளிகளுக்கு பிறகு நடைபெற்றது அப்படின்னா. இதற்கு முந்தைய மாநாடு வந்து மாலத்தீவில் வந்து 2011 நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. 3வது பிம்ஸ்டெக் மாநாடு வந்து மியான்மரில் முடிவுற்றது. இதோட ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து லாஸ்ட் 50ல் வந்து நமக்கு வந்து GK சம்மந்தமானது நம்ம சம்ஸை விட்டுட்டு உள்ளதை வந்து பார்த்தோம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா அதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.